பயங்கரமான ஒரு ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஒரு கேங். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை நான் பெங்களூர் கூட்டிட்டு போய் உன்னை கூட்டு பாலியல் செஞ்சு உன்னை கொல்லுவேன்னு சொல்றாங்க. இதை நான் போய் ஸ்டேஷன்ல சொன்னதுக்கு இன்ஸ்பெக்டர் மீனா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீ அவங்களோட காம்ப்ரமைஸ்னா போயிரு, இல்ல அப்படின்னா உன்னை அவங்களே கொன்றுவாங்கன்னு சொல்லி ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் மீனா மேடமே என்ன இப்படி பேச சொல்றாங்க. அவங்க 70 முறை பண்றாங்க, 700 முறை பண்றாங்க, என்னனாலும் பண்ணி நான் இந்த கேஸை எப்படி முடிக்கணுமோ நான் முடிச்சிருவேன், என்னோட சாட்சி எல்லாத்தையுமே அவங்க அழிச்சிருவாங்களாம், என்னையவே கொன்றுவேன்னு சொல்லி என்ன கொலை மிரட்டல எடுக்கலையே. TN69ல இருந்து கோயில்பட்டியில இருந்து ஒரு கார் ஃபாலோ பண்ணி என்னோட வீட்டு அருகில் நிக்குது. ஒரு 3 நாளா என்ன ஃபாலோ பண்றாங்க. டிசி ஆபீஸ்ல போய் நான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நின்னுட்டு என்ன தொல்லை பண்ணி என்ன டார்ச்சர், பயங்கரமான டார்ச்சர். என்னால வெளியே கூட போக முடியல. என்ன செய்யறாங்க அந்த சிங்கப்பெண் படை, யாருமே வரல, எதுவுமே ஒண்ணுமே பண்ணல. ஸ்டேஷன்ல கொண்டு போய் 2023ல ஜாயின் பண்ணேன். ஜூன் மாசத்துல நான் ஜாயின் பண்ணேன். ஜூன் அந்த 15ல நான் அங்க வேலை பாக்குறேன். அந்த இடத்துல அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த முதலாளி, அந்த ஓனர் லிங்கதுரை என்னோட பணத்தை எடுத்துட்டு கணக்கு முடிக்கிற பணத்தை நான் மணி சார் கிட்ட தான் கணக்கு ஒப்படைப்பேன்னு நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த பணத்தை அங்க ஒப்படைக்க வேணாம், நீ இங்க வந்துரு, இங்க அப்பார்ட்மெண்ட்ல நான் ஃபேமிலியா தான் நாங்க இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நேரா நீங்க வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் அப்படிலாம் வர முடியாது சார், என்னை விட்டுருங்க, எனக்கு வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, மணி 6:30 ஆச்சு, என்னோட டியூட்டி டைம் 7 மணிக்கு வரைக்கும் தான், நான் 7 மணிக்கு வீட்டுக்கு நான் போயிடணும், என்னை விட்டுருங்கன்னு நான் சொல்றேன். இல்லம்மா நீ இங்க வா, நாங்க குடும்பமா தான் வாழ்றோம்னு சொல்லி அவரோட அப்பார்ட்மெண்ட் சோமசுந்தரம் SS காலனில இருக்கிற சோமசுந்தரம் அப்பார்ட்மெண்ட் 23 நம்பருக்கு என்னை கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணியிருக்க, நீ பேசியிருக்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. என்ன சார் விஷயம் நான் பண்ணியிருக்கேன்னு நான் கேட்டேன். அப்போ என்னோட ஃபர்தாவை கலட்ட சொல்லி ஒரு நாள் எடுத்து வச்சிருந்தாரு ஒரு வீடியோவை. அதை என்கிட்ட அந்த வீட்டுக்கு போனப்ப காமிச்சாரு. நீ இந்த மாதிரி என் கூட நீ இல்லை அப்படின்னா நான் இதை வீடியோவா போட்டுருவேன், வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், சார் இப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இன்னைக்கு நான் இல்லைன்னா உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு ஒருத்தவங்க. என் வாழ்க்கை அப்படி கிடையாது, என் வாழ்க்கையை நீங்க மேற்கொண்டு சீரழிக்க பாக்குறீங்க, ஏன் அப்படி செய்யறீங்க அப்படின்னு நான் சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை விருப்பமா தான் எனக்கு அடையணும்னு எண்ணம், ஆனா நீ விட மாட்டற அப்படின்னு அவங்க தம்பியும் இவரும் என்னை சேர்ந்து அடிச்சு துன்புறுத்தி எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னை அடைஞ்சிட்டாங்க. அந்த போட்டோ அந்த வீடியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நான் ஸ்டேஷன்ல போய் இதை கம்ப்ளைண்டா நான் கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்டா கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவன் ஸ்டேஷனுக்கு வரவே என்ன போட்டோ வீடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவானான்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் மீனா மேடம். அவங்க தெற்கு காவல் நிலையத்துல இருக்காங்க. பெண்கள் மகளிர் காவல் நிலையத்துல உள்ள ஒரு அதிகாரி ஒரு மகளிருக்கு அகேன்ஸ்டாவே பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீ போன்னு சொல்றாங்க. பணத்தை வாங்கிட்டு நான் ஏன் போகணும்? நான் தப்பு பண்ணலையே. தப்பு பண்ணவனுக்கு அப்ப தண்டனை கிடைக்காது அந்த நாட்டுல? தப்பு பண்ணவெல்லாம் மேற்கொண்டு இன்னும் எத்தனை பொண்ணு பேரை இது வரைக்குமே லிங்கதுரை எத்தனையோட பொண்ணை லைஃப் ஸ்பாயில் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க ஐ கில் யூன்னு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, அந்த மேடம் சொல்றாங்க, மீனா மேடம் சொல்றாங்க, ஐ கில் யூ இல்லம்மா ஐ கிஸ் யூன்னு அனுப்புறதுக்கு பதிலா ஐ கில் யூன்னு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நான் எடுத்துக்குவேன்? இது எந்த விதத்துல நீங்க யாருனாலுமே ஒரு உலகத்துல ஒன்றும் இல்லை. எனக்கு அவங்க என்னோட செக்ஸ் டார்ச்சர் கொடுக்கும்போது எனக்கு 19 வயசு தான் ஆகுது. அப்ப நான் ஒரு சின்ன பிள்ளை. அப்போ அந்த இடத்துல என்னை அவங்க அப்படி பண்ணி என்னை அவ்வளவு தூரம் என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சு என் ஃபேமிலி எல்லாரையும் அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு இன்னும் என் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லார் நம்பரும் அவங்கள்ட்ட இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள கூட்டிட்டு போய் மிரட்டி பேசி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 30ஆம் தேதி என்ன 4 நாள் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சாங்க. பெங்களூருக்கு என்ன கூட்டிட்டு போறதுதான் இப்ப பிளான். பெங்களூர்ல கூட்டிட்டு போய் அவங்க சித்தப்பா பையன் சுஜய், அவங்க சித்தப்பா ராமச்சந்திரன் அவர் பேரு, அவர் பயங்கரமான ஸ்மக்லிங், அதாவது 1-2 கிடையாது, பயங்கரமான ஒரு கஞ்சா கோஷ்டினா அது அவங்கதான். நான் அது எல்லாத்தையுமே நான் அவங்கள்ட்ட சொல்றேன். ஒரு நபர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு அவங்க போன் மூலமா எல்லாமே அரெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்க. அங்க என்ன வேலைக்கு ரிசப்ஷனிஸ்டா சேர்ந்தீங்கன்னா அவங்கள பத்தி இவ்வளவு டீடைல்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா அவர் தான் என்கிட்ட சொல்றாங்க. என்ன மிரட்டுறாங்க. நீங்க எம்ப்ளாயி தானே, எதுக்கு உங்கள்ட்ட சொல்றாங்க? எம்ப்ளாயா நான் இப்ப இல்ல சார், நான் இப்ப அவங்கள விட்டு நின்னுட்டேன். எம்ப்ளாயா இருக்கும்போது எதுக்கு இந்த விஷயங்களை உங்கள்ட்ட என்கிட்ட எம்ப்ளாயா இருக்கும்போது இத சொல்லல. இப்போ சமீபத்துல இந்த 30ஆம் தேதி நடந்துச்சுல, அவர் வீட்ல 4 நாள் கொண்டு போய் என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் நீங்க அங்க போனீங்க? அப்போ எம்ப்ளாயி இல்லனா எதுக்கு அங்க போறீங்க? அவங்க கூப்பிட்டாங்க. அவர் என்ன கில் பண்ணிடுவேன்னு சொல்றாரு சார். என்ன கில் பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன தொடர்ந்து பின்தொடர்ந்து வர்றாங்க. என்ன பின்தொடர்ந்து என்ன கார்ல இருந்தா வலுக்கட்டாயமா ஏத்திட்டு போறாங்க. அப்பதான் அன்னைக்கு தான் 100க்கு நான் ஃபோன் பண்றேன். 100க்கு வர்றாங்க, காசை வாங்கிட்டு போயிட்டாங்களே, நான் அந்த இடத்துல விட்டுட்டுல போயிருக்காங்க. ஏன் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல? சார்ந்து யாருமே இல்ல. யாருமே இல்ல.
இப்போ நான் மட்டும்தான் இதுல எல்லா விஷயத்தையும் நான் தான் மட்டும் தான் போராடி. உங்க குடும்பத்துல இருக்கவங்க அவங்களாம் என்ன உங்க உறவினர்கள் யாருமே ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க அவங்களாம் வந்து என்ன சொல்றாங்க? அவங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல உங்களுக்கு சப்போர்ட் இல்ல. பண்றாங்களா? ஏன் நீங்க வந்து தனியா போராடிட்டு இருக்கீங்க? என்ன காரணம்? என் ஃபேமிலியில வந்து நான் வந்து தனியா வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா கொன்றுவாங்க. இவங்களுக்கு ஆள் பழக்கம் அதிகமானது. லிங்கதுரைன்றவங்க வந்து ஒரு இப்போ வரைக்கும் என்னையுமே வந்து கொல்லணும்னு நினைச்சுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மீனா மேடமே சொல்லியிருக்காங்க. நீ காம்ப்ரமைஸனா போலன்னா உன்னையவே கொன்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது இவ்வளவு விஷயமா அவங்களே பேசுறாங்க. அப்ப எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களே எனக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் பேசுறாங்க. சரி மேடம், இந்த வழக்கு எப்ப தொடர்ந்தீங்க? எப்ப கொடுத்தீங்க? இந்த வழக்கு வந்து நான் கரெக்டா இந்த மேல தான் இந்த வருஷத்துல தான் இந்த மேல தான் நான் பண்ணேன். 6ஆம் தேதி நான் பண்ணேன். 30ஆம் தேதி இந்த பிரச்சனை நடக்குது. 30ஆம் தேதி நைட் என்ன அங்க விட்டுட்டு போறாங்க. அன்னைக்கு நைட் என்ன லிங்கதுரை வந்து அதாவது என்ன பண்ணணும்னா இங்க இருந்து என்ன சென்னைக்கு கூட்டிட்டு போய் ஃபிளைட் மூலயமா பெங்களூர் கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. அப்பதான் என்கிட்ட அன்னைக்கு நைட்டு தான் அந்த லிங்கதுரைன்றவர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, எங்க சித்தப்பா பெரிய பெரிய ஆளு, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்றோம், கஞ்சா விற்கிறோம், நாங்க இவ்வளவு பண்றோம், எங்க போனாலும் எங்களோட ஆட்சியம் தான் அப்படின்னு சொல்லி அந்த 30ஆம் தேதி தான் பேசுறாரு என்கிட்ட. நீ எனக்கு இதுக்கெல்லாம் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோமே, என் வண்டியில பெட்ரோல் இருக்கு, நான் உன்னை இங்கேயே பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டு கேஸ் வெடிச்சிருச்சுன்னு கேஸை முடிச்சுட்டு நான் போயிருவேன். இல்லன்னா உன்னோட உடல் பாகங்கள்லாம் எங்கெங்க வெட்டணுமோ அங்கங்கெல்லாம் வெட்டிடுவேன். சிங்கப்பெண்ணுக்கு போன் அடிச்சேன் சார். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி கூட சிங்கப்பெண்ணுக்கு போன் அடிச்சேன். அந்த கால் எல்லாமே இருக்கு. வெறும் வெயிட்டிங் கால்ல மட்டும்தான் போச்சு, வேற ஒண்ணுமே ஆகல. வெறும் வெயிட்டிங் கால் 100 காலுக்குமே அடிச்சேன், ஒண்ணுமே ஆகல. எந்த ஹெல்ப்புமே பண்ணல. எனக்கு ஸ்டேஷன்லயே ஹெல்ப் பண்ணல. இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்துமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஸ்டேஷன்ல அவரோட மெயில் ஐடியில ஒரு தப்பான பொருளை எனக்கு கொடுத்திருக்காரு. அந்த பொருளை நான் உங்கள்ட்ட காட்டுறேன். அவங்க என்ன சொல்றாங்க, இது அவங்க பண்ணலையாமேப்பா அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி அந்த பர்சனோட மெயில் ஐடி வரதுக்கு காரணம் என்ன? இல்லம்மா, நீ வந்து ஒரு எம்ப்ளாயி, வேலையை விட்டு நின்னுட்ட, எதுக்கு உன்னை இவ்வளவு தூரம் அவங்க இது பண்றாங்க? அதுதான் சார் எனக்குமே தெரியல. நீங்களே சொல்றீங்க என்னை போட்டு ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இப்போ வந்து என்ன வந்து செக்ஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், அவங்கள்ட்ட போட்டோ வாங்கிட்டு இவங்க அப்பா கிட்டயுமே நான் போய் காலில் விழுந்து கெஞ்சினேன். ராமச்சந்திரன் சார் கிட்ட, அவரோட வீடு திருநகர்ல இருக்கு, அங்கேயுமே நான் போய் கெஞ்சினேன். சார் எப்படியாச்சும் இந்த வீடியோ மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, நான் இதோட ஒதுங்கிக்கிறேன். நான் எதுவும் உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணல. நீங்க பெரிய பெரிய ஆட்கள், உங்களை நான் எதுவுமே செய்ய முடியாது, உன்னால ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன அனுபவிச்சாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன அனுபவிச்சாங்க. இன்னைக்கு வந்து என்ன அதே அனுபவிச்ச அந்த பெண்ணே வந்து கொல்லணும்னு சொல்லி என்ன வந்து கொலை பண்றதுக்கும் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அது உடனடியா போலீஸ் காவல் நிலையமும் துணையா இருக்கு. இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ பார்த்து இந்த மாதிரி என்ன வந்து காம்ப்ரமைசன் ஆக சொல்லி சொல்றாங்க. என்ன காம்ப்ரமைசன் பண்ண சொல்லி போறாங்க. எனக்கு அந்த காம்ப்ரமைசன் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கரெக்டா நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்றத நான் உங்கள்ட்ட சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஸ்டேஷன்ல வந்து பணம் வாங்கிட்டு ஏன் சொல்றாங்க? பணத்தை வச்சு இன்னைக்கு இந்த உலகத்தை என்ன செய்ய போறோம்? நாளைக்கு ஒரு பொண்ணு தைரியமா போய் நடமாடணும். பணம் வந்து எதையும் செய்ய போறது இல்ல. அதுதான் நான் சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுங்க. முடியலையா அடுத்த ஆபீசரை போய் பாருங்கன்னு சொல்லிருந்தா அவங்க போய் பாத்துருவாங்க. அமைப்பு சார்ந்து இருக்காங்க நினைக்கிறீங்களா, இல்ல கட்சி சார்ந்து எதுவும் இருக்காங்கன்னு ஒரு டவுட் இருக்காங்க? கட்சி சார்ந்தோ அமைப்பு சார்ந்தோ அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து ஒரு RSS நிர்வாகின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குன்றத என்னோட மனசு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டேஷன்ல அவங்க வரும்போது இல்ல சார், நான் இதை யார்கிட்டயும் நான் சொல்லல. இது வந்து எனக்கு சொல்றதுக்கு வந்து பயம் சார். என்னால இதை போய் நம்ம சொல்ல முடியல. எல்லா இடத்துலயுமே போகும். அப்ப உங்க ரிலேஷன்ஸ் சொல்லி என்னன்ற ஃபர்ஸ்ட் லெவல் பாத்துக்கலாம் இல்லையா? நான் அது அன்னைக்கே சொல்லிட்டேன் சார். நாங்க சொல்லி அவங்கள்ட்ட நான் லிங்கதுரை அவங்கள்ட்ட வந்து நான் பேசிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மனைவி கிட்ட கூட நான் பேசிட்டேன். உங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி என்ன வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க, இங்க இருந்து மதுரையில இருந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க பேரு ஜெயா, அவங்க வந்து ஏஇயா இருக்காங்க, திருநெல்வேலியில இருக்காங்க. நான் அவங்கள்ட்டயுமே சொல்லிட்டேன், மேடம் இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருங்க, தயவு செஞ்சு எனக்கு அவங்க ஃபேமிலி மூலியமா தான் சார் இதை போய் நான் சொல்ல முடியும். என் ஃபேமிலியில ஒரு பாதிக்கப்பட்ட பெண் போய் என்னைக்குமே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அதை தாங்கிக்கிற மனநிலையில இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ ஒரு பெண்ணு, நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், நாளைக்கு வாழணும். இன்னைக்கு வரைக்குமே என்னால முடியலன்ற அந்த ஒரு காரணத்துல இருந்து நான் போய் அங்க இந்த பிரச்சனை நடந்து 2 மாசமாச்சு. 2 மாசமாயி அவன் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு இருக்கான், சந்தோஷமா இருக்கான். பாதிக்கப்பட்ட நான் என் உயிரை கையில பிடிச்சு ஓடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா, நீதி கிடைக்காதான்னு போயிட்டு இருக்கேன். எங்க போச்சு இந்த நியாயம், நீதி, நேர்மை எல்லாம் சொல்றாங்கல்ல, எங்க போச்சு அதெல்லாம்? நிஷா.